வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு கலாம் மிஷன். ஸோ மற்ற வீடியோஸ் மாதிரி இது வளவலை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோம். இந்த ஷார்ட்டான வீடியோவில் இந்த சிலபஸ் மாறி இருக்க சிலபஸில் எது வந்து முக்கியமானது, எந்தெந்த டாபிக் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் அண்ட் என்னென்ன மாறி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவரால் வியூவாக வந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து கிடச்சிரும். நீங்கள் இனிமேட்டுக்கு என்னென்னதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இந்த வீடியோ முடிக்கும் போது நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் தான் நம்மளுக்கு சிலபஸ் மாறி இருக்குது. குரூப் 1க்கு மாறவே இல்லை. நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க ஒரு முக்கியமான பெரிய சர்ப்ரைஸ் இந்த சிலபஸ் சேஞ்ச் தான். வந்து நமக்கு 100% மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு 50% வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இம்பார்ட்டன்ஸை வந்து நிறைய இடத்துல வந்து மாற்றிருக்காங்க. ஸோ எப்போவுமே உள்ள மாதிரி தான். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 75 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூடுக்கு 25 கொஸ்டின் அண்டு தமிழுக்கு 100 கொஸ்டின்ஸ். ரொம்ப பயங்கரமாக மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நம்ம எல்லாருமே உயிரை கொடுத்து படிக்கிறது தமிழ். அந்த தமிழை வந்து மொத்தமாக மாற்றிட்டாங்க. பகுதி ஈனால் வந்து என்னென்ன வந்து முக்கியமாக படிப்போமோ அது எல்லாமே இந்த நியூ சிலபஸில் 15 மார்க்குக்கு வந்து அடக்கிட்டாங்க. ஸோ நம்ம நிறையா அந்த கவிஞர்கள் இது எல்லாமே வந்து பார்ப்போம். இது எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறையா பேருக்கு இலக்கணம் வராது, ஆனால் அது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இனிமேட்டுக்கு வந்து நம்ம சேனலில் போடுவோம். மறக்காமல் பாருங்கள். இந்த சிலபஸோட பிடிஎஃப் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து பார்த்துடலாம். இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். நம்ம வந்து குரூப் 4 பற்றி பார்க்குறோம். குரூப் 2ல் 1-2 தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸு இவங்களே கொடுத்துட்டாங்க. 5 கொஸ்டின் தான் கேட்பேன் அப்படின்னு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, இயர்லி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு அந்தந்த வருஷத்தில் எந்த டாப்பிக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மெஜாரிட்டி எது இருக்குது அப்படின்னு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்போம். இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களே கையில் தூக்கி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான்ப்பா கேட்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சே நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அந்த மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் சயின்ஸ் எடுத்திங்கன்னா அந்த 5 மார்க்குக்கு என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இதில் உள்ள டாபிக் தான் உங்களுக்கு முக்கியம். அண்டு கரண்ட் அஃபேர்ஸ்னால் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூனிட் வந்து கொடுக்கல. அந்த ஜென்ரல் சயின்ஸ்க்கு பின்னாடியே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எந்தெந்த ராக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி ஜென்ரல் சயின்ஸுக்கு சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் அது படிக்கும் போதே நீங்கள் படிச்சுக்கணும். அண்டு பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபிக்கும் வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. சில நேரத்துலலாம் 3 to 4 வந்து வரும். இந்த வாட்டி கண்டிப்பாக 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்டு இதுக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ், விதமான ரோடு, ரயில்வேஸு புதுசாக வந்து எந்த இடத்துல ரயில்வேஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரியான சில கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியும் வந்து வரும். அந்த ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸு, கிளைமேட் சேஞ்சு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஜியாகிரஃபி 5 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஐஎன்எம்க்கு வந்து தனி யூனிட்டாக இருக்கும், ஹிஸ்ட்ரிக்கு தனி யூனிட்டாக இருக்கும். இதை வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ யூனிட் 3ல மொத்தம் 10 கொஸ்டின்ஸ். நம்ம எப்போவுமே ஐஎன்எம்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது வந்து ஹிஸ்ட்ரியோட சேர்த்து போட்டு 10 கொஸ்டினும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ யூனிட் 3 10 கொஸ்டின், மொத்தம் இப்போ 20 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிட்டி. எப்போவுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது இதுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா 15 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு பாலிட்டிக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு சிலபஸில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு அந்த வார்த்தைக்கான ஒவ்வொன்றையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ பாலிட்டி 15 கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கனாமியும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் வந்து சேர்த்து போட்டு 20 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 6 இதுலேயும் வந்து ஹிஸ்ட்ரி கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள யூனிட் 5ம் தமிழ்நாடு ரிலேட்டடாக வருது. அடுத்தது யூனிட் 6ம் வந்து தமிழ்நாடு ரிலேட்டட். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடு சம்மந்தமானதை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுலேயே நம்மளுக்கு 40 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிடுது. இதில் எக்கனாமியில் ரிலேட்டபிள் சேர்த்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி, அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு திருக்குறள், இதுக்கு எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து ஓரளவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பாலிட்டியும் வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 55 கொஸ்டின்ஸ் இந்த 3 யூனிட்லேயுமே வந்து கவர் பண்ணுது. அதில் முக்கியமானது தமிழ்நாடு பற்றி படிக்கிறது, இந்தியன் எக்கானமி அண்டு இந்தியன் பாலிட்டி. இது 3மே சேர்த்தாலே நம்மளுக்கு 55 மார்க்ஸ். அதை தாண்டி எக்ஸப்ஷனலாக நம்மளுக்கு வந்து ஐஎன்எம்மும் ஜியாகிரஃபி, ஜென்ரல் சயின்ஸு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆப்டிடியூடு. நம்மளுக்கு ஆப்டிடியூட் மொத்தமாக காமனாக 25 மார்க்ஸ்னு கொடுத்துருவாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கு 15 கொஸ்டினும் ரீசனிங்க்கு 10 கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. ரீசனிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி, கையில் அல்வா எடுத்து கொடுக்குற மாதிரி 10 மார்க் அப்படியே எடுத்துடலாம். ஆப்டிடியூடும் வந்து உங்களுக்கு செக்மெண்ட்டாக பிரித்து தந்துட்டாங்க. சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிசிஎஃப், எல்சிஎம் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ முக்கியமான இதுலேயும் வந்து நம்மளுக்கு 25 மார்க்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழ். இதுதான் வந்து முக்கியமானது. இதில் வந்து 100 மார்க்கில் நம்மளுக்கு 15 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன சிலபஸ் பகுதி ஏல படிப்போம் பார்த்தீங்களா, அது அப்படியே 15 மார்க்குக்கு வந்து குறைச்சிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிற மார்க் 85 மார்க்குமே நம்மளுக்கு இலக்கணம் அண்டு ஈஸியானதாக தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், இலக்கணத்திலே ஸ்டார்டிங்கே 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், இது எல்லாமே ரொம்ப ஈஸியானது. நம்ம ஒவ்வொரு செயலியும் முடிக்கும் போதுமே நம்மளுக்கு பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் புக்கில் ஒவ்வொரு யூனிட் முடிகிற போதுமே நம்மளுக்கு எக்ஸஸாக 4-5 பேப்பர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் எல்லாமே வருது. இதெல்லாம் சின்ன பெரியனாக்குள்ள வேறுபாடு, ரகர, அந்த சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், இது எல்லாமே சேர்த்து எழுத்து, சொல், பொருள் நம்ம தனித்தனியாக பிரித்து படிச்சிருப்போம் இலக்கணத்தில். அது எல்லாமே சேர்த்து 25 கொஸ்டினுக்கு கேட்டிருக்காங்க. எவ்வளோ ஈஸியானது பாருங்கள். 25 கொஸ்டினுக்கு இலக்கணம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், சொல்லகராதி அப்படின்னு ஒரு 15 கொஸ்டினுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்றும் கிடையாது, இலக்கணத்தில் ஒரு அதே டாபிக் தான். ஓரெழுத்து ஒரு மொழி, எதிர் சொல்ல வந்து எடுத்து எழுதுறது, ஒரு பொருள் தரும் பர சொற்கள், பொருந்தாத சொல்ல வந்து எழுதுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா நம்ம ஏற்கனவே அந்த ப்ரீவியஸ் இயர் குரூப் 4 குரூப் 2ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தமிழில் வர 100 கொஸ்டின்ஸில் ஒரு 10 to 20 கொஸ்டின்ஸ் வந்து இந்த இலக்கணம் இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், இந்த இலக்கணத்தில் எப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னு. அப்போயே நம்மளுக்கு அப்படி கேட்டாங்க அப்படின்னா, இப்போ 85 கொஸ்டின் வந்து இது ரிலேட்டடாகவே நம்மளுக்கு கேட்குறதா சொல்லியிருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு டெப்த்தாக கேட்பாங்கன்னு பார்த்துக்கணும். அதை நம்ம வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கும். அண்டு புக்கை தாண்டியும் நம்ம இது சம்மந்தமாக படிக்க வேண்டியதாகவும் இருக்கும். அடுத்து பாருங்கள், சிலபஸையுமே கொடுத்துட்டு அதுக்கான எடுத்துக்காட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடத்துல வந்து சரியான சொல்ல வந்து எழுதணும் அப்படின்னு கொடுத்துட்டு, பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பயிலுதலா எழுதுதலா அப்படின்னு அப்போ பயிலுதல் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். ரொம்ப ஈஸியானது பாருங்கள். அந்த சிலபஸையும் கொடுத்துட்டு அந்த சிலபஸுக்கான எடுத்துக்காட்டும், இது எல்லாமே எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள எழுத்து பிழை திருத்தம். எடுத்துக்காட்டு பாருங்கள், நேற்று மழை பெஞ்சுது, இதை வந்து நேற்று மழை பெய்தது அப்படின்னு பிழையை மாற்றி எழுதுறது. இதெல்லாம் ஒரு நம்மளுக்கு சிலபஸில் கொஸ்டின் வந்திருக்கு பாருங்கள். அப்போது எந்த அளவுக்கு தமிழை வந்து நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் பண்ணி ஈஸியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து இதில் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், ஆனா பசு, ஈனா கொடு, அந்த ஓரெழுத்து ஒரு மொழி. எப்போவுமே நம்மளுக்கு குரூப் 4ல் ஓரெழுத்து ஒரு மொழியில் 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். இதுக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயரை செக் பண்ணி பாருங்கள். அதில் இப்போ ஒரு மெயின் பார்ட்டாகவே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்தது வந்து எழுதும் திறன் அப்படின்னு கொடுத்து ஒரு 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைத்தல்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தொடர் வகைகள் நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பண்பை பிழையறது, இது ஏற்கனவே நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம். இனிமேட்டுக்கு இது பேஸ்டாகவே நம்ம வந்து போடுவோம். ஸோ இலக்கணம் நம்ம வந்து இந்த வாட்டி தட்டி தூக்குறோம். அந்த மாதிரி நம்ம இனிமேட்டுக்கு படிக்கணும். அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு 2-3 டேஸ், இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 2 டேஸ்ன்னு எடுத்துகிட்டு புக்கில் உள்ளது எல்லாத்தையும் பரட்டி பார்த்துட்டு புக்கை தாண்டியும் நம்ம வந்து படிக்கணும். அப்படி படித்தோன்னா இந்த தமிழ் இந்த 100 கொஸ்டினுமே நம்ம வந்து கிராக் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், மரபு தமிழ், இந்த திணை மரபு. இப்போ அம்மா வந்ததுன்னா இது வந்து அக்ரநிலையில் இருக்குது, அப்போ உயர்தனையில் அம்மா வந்தாள் அப்படின்னு மாற்றணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம சிலபஸ் கொடுத்து எக்ஸாம்பிளும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆடு குட்டி, அந்த ஒளி மரபு கொடுக்குறது, பசு கன்றுன்னு வரணும், இளமை பெயர் வர்றது. ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று வருவேன்னு இருக்கிறது தப்பு, அப்போ நேற்று வந்தேன்னு கொடுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், கலை சொற்கள்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஆங்கில சொற்கள் கொடுத்து அதுக்கான தமிழ் சொல் வந்து எழுதுறது. இப்போ தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின் அப்படின்னு வருது, ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜின்னு வருது. இந்த மாதிரி எந்தெந்த ரிலேட்டடாக கேட்போன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. அறிவியல், கல்வி, மேலாண்மை, இந்த மாதிரி சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், இப்படிங்கிற உள்ள துறை சம்மந்தமாக உள்ள சொற்களை வந்து கேட்பேன் அப்படின்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. இது சம்மந்தமாகவே நம்மளுக்கு 10 கொஸ்டின்ஸ் வருது. ஒரே டாப்பிக்கில் 10 கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து பாருங்கள், வாசித்தல் அண்டு புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு கொடுத்த ஒரு 15 கேள்வி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், இந்த மாதிரி உள்ளதை வந்து கொடுத்துட்டு அதுக்கு சம்மந்தமாக வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க.
இதில் பாருங்க பழமொழிகள் வந்து பொருளறிதல். ஐ திங்க் இதுக்கு வந்து நம்ம செய்யுளில் உள்ள சில பழமொழிகளையே எடுத்துக்கிட்டு அதுக்கு பொருள் கூட கேட்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு பழமொழி 400லேயும் பழமொழி வரது தான். ஸோ இதுலேயும் வந்து கேட்கலாம். அண்டு மரபு தொடர் பாருங்க, பசுமரத்து ஆணி போல அப்படின்னா ஆழமாக பதிதல், இந்த மாதிரி மரபு தொடருக்கு பொருள் அறிதல். ஏன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் அதாவது ஓல்டு புக்கு தமிழ் புக்கு நம்மளுக்கு படிக்கும் போது இந்த மாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதிகமாக பார்த்துருப்போம். ஸோ அதையும் வந்து நம்ம நல்லா பார்த்து வச்சுக்க வேண்டியது முக்கியமாக வந்து அமைஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, எளிய மொழிபெயர்ப்பு. ஒரு யூனிட் முடியும் போது அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆங்கில எழுத்துக்கும் அதுக்கு சம்மந்தமான தமிழ் எழுத்தும் வந்து கொடுத்துருப்பாங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். ஸோ இது வந்து முக்கியமானது. இதையும் வந்து எந்தெந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். பென்ட்ரைவு, பிரிண்டரு, கம்ப்யூட்டரு இது எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆவணங்களோட தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுகள், மொழிபெயர்த்து புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அதையும் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 15 கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மனசு கஷ்டமாகும். ஏன்னா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிச்சிருக்கோம். ஒவ்வொன்றுத்தையும் டீட்டெயிலாக படிச்சுட்டு அது எல்லாத்தையுமே ஒரு 15 மார்க்குக்குள்ளார அடக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுலேயும் பாருங்கள், இது வரைக்கும் நம்மளுக்கு திருக்குறள் கொடுத்துட்டாங்க. ரொம்ப பெருசாக இருக்கு, என்னது பண்ணாதீங்க. திருக்குறள் தொடர்பான செய்திகள்லேருந்து மேற்கோள்கள் வரைக்கும் இது ஃபுல்லாகவே திருக்குறள் தான். ஒன்லி 20 அதிகாரம்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த 20 அதிகாரம் படித்தாலே போதுமானது அப்படின்னு கொடுத்து அந்த 20 அதிகாரத்தோட பெயர்களும் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அறநூல்கள். நம்ம இப்போ வந்து 14 கீழ்கணக்கு நூல்களை வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அறநூல்கள் தொடர்பான செய்திகள், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 இது எல்லாமே நம்ம சேனலில் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் இது எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள். அது முடிஞ்சிருச்சா? அடுத்து பாருங்கள், தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், இது ஒரு பார்ட்டு முடிஞ்சிடும். அடுத்தது நம்மளுக்கு கவிஞர்களை பற்றி வந்தாச்சு. பூவேசா, தேப்பம் மீனாட்சி சுந்தரனார், லக்குவனார் இவங்களோட செய்திகள். அடுத்தது தேவநேய பாவாணர், பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவரோட தமிழ் தொண்டு. இதுக்கு எப்போவுமே ஸ்பெசிஃபிக்கான மார்க் வந்துடும். அடுத்தது பாருங்கள், தமிழ் சான்றோர்கள் அப்படின்னு கொடுத்துட்டு பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலு நாச்சியாரையும் இந்த இடத்துல சேர்த்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், முடியரசன், தமிழ் ஒளி, கிவா ஜெகநாதன், நாமக்கல் கவிஞர்லாம் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரோடையும். ஆனால் இதில் என்னென்னா பாரதியார், வள்ளலார் இவங்களாம் வந்து கொஞ்சம் விடுபட்டவங்களாக இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இந்த தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளில் அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை வந்து இதில் முக்கியமான நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டதுன்னு அவங்களே நோட்ஸ் கொடுத்துட்டாங்க. 11th 12th போகவே போகாது இந்த யூனிட் 7. ஸோ இதை வந்து நம்ம 6th-லேருந்து 10th-குள்ளார இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு வார்த்தையும் எங்கே வந்தாலும் அது முக்கியமாக படிச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது தாண்டி கேட்பாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த வார்த்தையை வந்து நம்ம புக்கில் எங்கே பார்த்தாலும் அதை நல்லா படித்து வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் சிலபஸ். மொத்தம் 200க்கு 75 ஜென்ரல் ஸ்டடீஸ். அந்த 75 ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்மளுக்கு தமிழ்நாடு சம்மந்தமான ஹிஸ்ட்ரிஸ் வந்து நம்ம அதிகமாக பார்த்துக்கணும். அண்டு அதோட இந்தியன் எக்கனாமி, பாலிட்டி இதை சேர்த்தாலே 55 வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஎன்எம் அது ஒரு 10, 65. அதுக்கு ஜியாகிரஃபிக்கும் ஜென்ரல் சயின்ஸுக்கும் சேர்த்தா 10 மார்க்கு. அப்போது நீங்கள் இனிமேட்டுக்கு படிக்க போகிறதுல எதுக்கு வந்து ஹெவி வெயிட் போட்டு படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு யூனிட் 3 ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 4, 5, 6 முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்டிடியூடு, ரீசனிங்கும் தனியாக. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டைஸு, பசில்ஸு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா 10 கொஸ்டின்ஸுமே இந்த ரீசனிங்லேருந்து கேட்குறதா வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ரீசனிங்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசில்ஸு, டைஸு, விசுவல் ரீசனிங்கு, ஆல்ஃபா நியூமரிக்கு. அங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்பர் சீரியஸும் நம்ம இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தான் அந்தளவுக்கு பார்ப்பாங்களே தவிர நம்ம வந்து மோஸ்ட்டாக ஆப்டிடியூட் மட்டுமே தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இனிமேட்டுக்கு அதுவும் ரீசனிங்கும் வந்து நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது தமிழ் ஃபுல்லாக ஈஸி. இலக்கணம் நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போஸ் இலக்கணம் வரல அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்ஸோட இனிமேட்டுக்கு இலக்கணம் வந்து ஃபுல்லாக போடுவோம். ஸோ வந்து இதுக்கு வந்து ஒரி பண்ணிக்கணும்னு இல்லை. ஆனால் இதுக்கு நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எஃபர்ட் கொடுத்து இன்னும் தேடணும். புதுசாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் படிச்சுட்டோமேங்கிற மாதிரி விடக்கூடாது. இது சம்மந்தமான கண்டென்ட்டை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் வந்து அதை ஒரு வாட்டி ரீட் அவுட் விட்டுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் வரும்போது நீங்கள்
பார்த்தது கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா எங்கேருந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரியான சிலபஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸின்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் இந்த சிலபஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.